பிரைஸ் அல்லாட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த இனிய நாளை காண செய்த தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 25வது அதிகாரம் 8வது வசனம். அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். இது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தை. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரித்து 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்தார். அவருடைய சிலுவை மரணம் என்பது தோல்வி அல்ல. அவர் பாதாளத்தையும் மரணத்தையும் ஜெயித்திருக்கிறார். அவர் உயிர்த்தெழுந்ததினால் மரணத்திற்கு நம் மீது அதிகாரம் இல்லாமல் போய்விட்டது. இயேசுவை விசுவாசிக்கிறவர்கள் மரணத்தை குறித்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் நம் வேதத்திலே வாசிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து சொல்கிறார், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று சொல்லியிருக்கிறார். ஆகையால் நாம் மரணத்தை குறித்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நாம் வாழ்க்கை மரணத்தோடு முடிந்து போய்விடாது. மரணத்திற்கு பின்பு இயேசு கிறிஸ்து நமக்காக ஒரு வாழ்க்கையை வைத்திருக்கிறார். ஒன்று நம்முடைய மரணம் முன்பாக வரலாம், அல்லது இயேசு கிறிஸ்துவனுடைய வருகை முன்பாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் சரி, நிச்சயமாக நாம் இயேசு கிறிஸ்துவை ஒரு நாள் சந்திக்க போகிறோம். இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்து பரமேறி செல்லும் பொழுது ஒரு வார்த்தை சொல்கிறார், நான் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன், நான் மீண்டும் வருவேன் என்று சொல்லியிருக்கிறார். அதனால் நிச்சயமாக அவர் நம்மை அழைத்து செல்லும்படியாக அவர் வருவார். அவருடைய வருகைக்காக நாம் காத்திருப்போம். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, நீ மரணத்தை ஜெயமாக விழுங்கி இருக்கிறீர். நீ உயிர்த்தெழுந்து எங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணும்படியாக சென்றிருக்கிறீர். உம்முடைய வருகைக்காக காத்திருக்க எங்களுக்கு உதவி செய்யும். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். God bless you.